நான் சொக்க வைக்கும் சொல்லழகி நான் பார்க்கும் பார்வைகள் பரவசத்தை பேசு வார்த்தைகளே மதுபானத்தை ஊட்டுவேன் இளைஞரெல்லாம் பெறக்கூடிய வனம் பாடி நான் அப்படி இருந்தாலும் ஈதோத்தத்தில் வாடிதான் கணவரின் ஆறு இந்த நாட்டில் மிக பெரிய தாசி குடும்பத்தில் பெண்ணா பிறந்து சுப்புதாசி நான் எவ்வித கொள்கில்லாமல் வாழ்ந்து வருகிறேன். நானே வந்து விட்டேன். எனக்கு முன்பாக வரக்கூடிய டாபர் மாமாவை காணவில்லை. மாமா ஒரு புல்லானாலும் முன்பா வீட்டில் புல்லாவே
மனிதன் அறியோ கஷ்டத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன் மாமா. உனக்கு கஷ்டமா? உண்மைதான். என்னமா கஷ்டம்? உங்களுக்கு தெரியாது ஒண்ணு தெரியாது மாமா. என் பொண்ணை கழுத்து இந்த ஊரு மண்ணுல 8 மணிக்கா வச்சியா? ஒரு ஆம்பளை கூட நான் தனியா பார்க்கவே இல்லை மாமா. தனியா பார்க்கவே இல்லையா? பார்க்கவே இல்லை. அது மட்டுமா உனக்கு இதை பத்தி நல்லாவே தெரியும். ஒரு நாளைக்கு நான் ஆக்காம கூட இருப்பேன். ஒருத்தனும் உட்காந்து பேசாம இருக்க முடியாது. ஆமாமா மாமா, இந்த வயதுக்கு நான் கஞ்சி இல்லாம கூட இருப்பேன். கஞ்சி இல்லாம கூட இருப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு கொஞ்சம் பேசாம இருக்க முடியாது. மாமா, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவது? நச்சுன்னு நறுக்குன்னு கும்முன்னு ஜம்முன்னு எனக்காக இதே கிராமத்துல ஒரு 10 கஸ்டமர் பிடிச்சி தருவாங்க. நம்மளோ ஊரு ஒரு ரேட் வைக்கிறோம். இந்த ஊருக்கு 8 மணில வந்தியா? ஒரு ரேட்ட சொல்லிருந்த ஐயோ மாமா, நான் ரேட்டு சொல்லவே கிடையாது. அதனாலதான் வரலையா? இப்பயும் சொல்ல. இப்ப பிடிச்சார மாமா, இந்த கிராமத்துல பார்த்ததா சந்தோஷமா இருக்கு. தெரியுமா, ஒரு பக்கம் பெண்கள் அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க, ஒரு பக்கம் ஆம்பளைங்க இருக்கிறாங்க. மேல பாத்தியா வெட கோயிலா இருக்குது. மாமா ஏமா ரேட்டு சொல்லவா? சொல்லுமா. இங்க பாரு மாமா, 18 வயசுல இருந்து 20 வயசு வரைக்கும் ஒரு 300 ரூபாய் கொடுத்தா போதும். 300 ரூபாய் அது தகுந்த போது கவனிப்பேன். போதும். ஏன் நீ எவ்வளவு தருவ? ரொம்ப உனக்கு தனியா வச்சுக்க ரேட்லாம் ஜஸ்ட் கம்மி தான். மாமா 20ல இருந்து 30 வயசு வரை ஆளுங்களுக்கெல்லாம் 500 ரூபாய் தான். வெறும் 500 ரூபாய் தான். ஆமா மாமா. 30ல இருந்து 40 வயசுக்கு அப்புறம் அங்கிளுங்க அவங்களுக்குலாம் ஜஸ்ட் எவ்வளவு தெரியுமா? மாமா 1000 ரூபாய் தான். மாமா 1000 ரூபாய் தான். ரேட்டு கேட்டது தாத்தா. அவருக்கு பார்த்தே பாவமா இருக்கு. அவருக்கு ஒத்த தாள 2000 ரூபாய் கொடுத்தா போதும். 2000 ரூபாயா? ஆமா தாத்தாக்கு 2000. எனக்கு தாத்தாவுக்கு தெரியுமா? தாத்தாவுக்கு கேட்டேன். ஆரியாத பசங்க வந்தா போதும், நச்சுன்னு நறுக்குன்னு சுருக்குன்னு வேலை முடிச்சுட்டு போயிடுவாங்க. தாத்தாங்க அப்படிங்க. தாத்தா வேலைதான் ஊருக்கு பாக்குறமே. மாமா ஒரு நாள் போய் ஒரு நாள் வரும், வந்தா விழுந்ததுலயே வீழ்ந்து கிடப்பாங்க. அதுக்கு தான் மாமா தாத்தா காக்குறேன். ரேட்டு சொல்லிட்டுமா போய் காத்து ஜாக்கியோட வரப்போ. என்னடா இவன் வந்தது வராது இங்கிலீஷ்ல பேசுறேன்னு பாயிருக்கா? நான் யாரும் கிடையாது. நான் தான் கரண்ட் பில் கட்டலாம் சொல்லிட்டு 2500 ரூபாய் எடுத்துன்னு வந்துக்கிறேன். தாத்தா அனுப்புவோமா? அனுப்புயா? எங்க அனுப்புறா? தாத்தாக்கு முன்னாடி அனுப்புவோம் பாக்குற கரண்ட் பில் கட்டியா? நானே கரண்ட் பில் கட்டலான்னு வந்துக்கிறேன். இது வரைக்கும் கரண்ட் ஆபீஸ் தான் வேற. கரண்ட் ஆபீஸ் கண்ணிலே ஆஃப் பண்ணல. இன்னைக்கு தான் கடைசி தேதி. கரண்ட் பில் கட்டிட்டு பில்லு வாங்கி வீட்டுல மொண்டாட்டி குத்தாத்தான் சோறு இல்லைன்னா கிடையாது.
அது ஒரு அண்ணன் உக்காந்துக்கிறாரு. அவரை பார்த்தியா கரண்ட் ஆபீஸ் தேடிக்கலையா பில்லு கட்டிட்டு தான் போனோம்.